சென்னை துறைப்பாக்கத்தில் சூட்கேஸில் ஒரு பெண்ணின் உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருந்த செய்தியை பார்த்து அதிர்ச்சியடைந்த நிலையில் தற்பொழுது அந்த பெண் யார் என்பது குறித்தான தகவல் வெளியாகி இருப்பதாக முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். தற்பொழுது இந்த பெண் யார் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில் போலீசார் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? யார் இந்த பெண்? சென்னை துறைப்பாக்கம் குமரன் குடில் பகுதியில இன்று காலை ஒரு சூட்கேஸ்ல இருந்து துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேர்ல துறைப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த சூட்கேஸை திறந்து பார்த்தபோது ஒரு பெண்ணின் உடலானது வெட்டப்பட்டு இருப்பது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. உடனடியாக இந்த பெண்ணானது யார் என போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் மற்றும் இந்த பெண்ணானது முதற்கட்ட விசாரணையில வேறு எங்கேயோ கொலை செய்துவிட்டு இந்த பெண்ணின் உடலானது இந்த சூட்கேஸ்ல மறைத்து வைக்கப்பட்டு பகுதியில வீசி இருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதை அடுத்து இந்த பெண்ணின் முக அடையாளங்களை வைத்து போலீசார் அனைத்து காவல் நிலையத்திலும் இந்த பெண்ணின் புகைப்படத்தை அனுப்பி யாரேனும் காணாமல் போனதாக புகார் ஏதேனும் வழங்கப்பட்டதா என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளுமாறு அனைத்து காவல் நிலையத்திலும் இந்த புகைப்படமானது அனுப்பப்பட்டது. இந்த புகைப்படத்தை வைத்து தற்போது போலீசார் அந்த பெண் யார் என கண்டுபிடித்துள்ளனர். குறிப்பாக அந்த பெண் மணலி பகுதியை சேர்ந்த தீபா என்பதும் சுமார் 32 வயது மிக்க இருக்கலாம் எனவும் இவர் திருமணம் ஆகாதவர் எனவும் போலீசாரின் தற்போது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அந்த பகுதிக்கு தற்போது போலீசார் விரைந்து அந்த பகுதியில அவரது வீடு மற்றும் அவரது வீட்டு அருகே இருக்கக்கூடிய அவரது உறவினர்களிடம் தற்போது போலீசார் முதற்கட்ட விசாரணையை மேற்கொள்ள உள்ளனர். குறிப்பாக இந்த பெண்ணின் உடலானது தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கவும் போலீசார் தரப்புல முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்துள்ளது. இதன் பிறகே தான் விசாரணைக்கு பிறகுதான் இந்த பெண்ணானது கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன, இந்த கொலை செய்யப்பட்ட நபர்கள் யார், என்ன காரணத்திற்காக கொலை செய்தனர், அதனை வெட்டி இத்துறைப்பாக்கம் பகுதியில வீசியிருக்க காரணம் என்ன என்பது குறித்தான முழு தகவல்கள் தெரிய வரும் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.